ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ். நம்ம எப்பவுமே இது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம ரவா கேசரி பண்ணுவோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேமியை வச்சு ஒரு சூப்பரான கேசரி, நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி செவந்துருச்சு. இப்போ நான் திராட்சை போட்டு வறுத்துறேன். இப்போ பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே நெய்யில் நான் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு செவக்காவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா வறுபட்டுருச்சு. நானும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் சேமியா எடுத்த கப்பு, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றுறேன். இன்னொரு கப் ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த வறுத்த சேமியாவை சேர்த்துடலாம். இந்த சேமியா கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், சேமியா கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காகணும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு இழுத்துடுச்சு. இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேமியா எடுத்த கப்புலேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இது சேமியாவோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நான் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ரெடியாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இந்த வறுத்த இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சேமியா கேசரி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.